ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்பவும் ஒரே மாதிரி சுண்டல் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா காரசாரமான மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்குது கடலை. இப்போது இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. இந்த மாதிரி விரலை வச்சு பார்த்தா இந்த ஒரு கோடு மூழ்கிற அளவு இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 விசில் அடிக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் ஒரு 8 வரமிளகாயை போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டு எடுங்க. ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. இப்போது அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை அந்த சட்டியில் சூட்டோடு சும்மா போட்டு வச்சிங்கன்னா போதும், தன்னால் பொரிஞ்சிரும். இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காது, இந்த மாதிரி பொடி மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மசாலா தயாராகிடுச்சு. இப்போது கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. 5 விசில் அடிச்சிருச்சு. கொண்டக்கடலையே நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், அரை கொத்து கருவேப்பிலை போட்டு நாம் வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கல அந்த கொண்டக்கடலையை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நாம் தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நல்ல சுவையான கிறிஸ்பியான மசாலா சுண்டல் தயாராகிடுச்சு. பசங்களுக்கு இதை ஈவினிங் டைமில் கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்படியேவும் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி மீதம் இருக்கிற இந்த பொடியை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ சுண்டல் தயாரித்தாலும் அப்போ இதை தாராளமாக போட்டு செஞ்சுக்கலாம். இப்போது இப்படியேவும் நீங்கள் மசாலா சுண்டல் கொடுக்கலாம். இல்லை இதில் தேங்காய் நான் போடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல தேங்காவை திருவி போட்டு சுண்டல் மேலே கிளறி எடுத்திங்கன்னா சூப்பராக, இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே ரசித்து சமைச்சா ரொம்ப ருசியாக இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.